ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஸ்வர விழாக்கில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல, எந்திரிச்சு வந்திருக்கு. இன்றைக்கி வேலையை பார்ப்போன்னு காலையில் ஃபோன் அடிச்சிட்டாங்க. இன்றைக்கி காலைல சாப்பாடு உண்டா இல்லைன்னு உண்டு அப்படின்ட்டு பூரி தான் போட போகிறேன் அப்படின்னு. பூரிக்கு என்ன தொட்டுக்கிறேன்னாங்க, கொண்டக்கடலை குருமானே ஓகேன்ட்டாங்க. கொஞ்சம் கொண்டக்கடலை வேக போட போகிறேன். அடுத்து இட்லிக்கு அரிசி உளுந்து ஊற வச்சுருக்கேன். உளுந்தையும் போட்டு விட்டுறேன். கழுவி எடுத்து வச்சுட்டேன். காலையில் எந்திரிச்சிட்டு வரலன்னா கொஞ்சம் இந்த பாத்திரம்லாம் நிறைய கிடந்துச்சா அதையும் தேய்ச்சி பறிக்கெடுத்து ஒரு நாள் விட்டு தண்ணியை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதை அரைச்சிட்டு இதை வேக போடுவோம். வேக போட்டுட்டு பூரிக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துருவோம். இன்றைக்கி பானை எல்லாமே விளக்கி தேய்ச்சி எடுத்தேன். ஏன்னா தண்ணியே எல்லாமே பழைய தண்ணியாக இருந்துச்சா, அதெல்லாம் ஊற்றிட்டு வெளியில் பரண்டாவெல்லாம் கழுவி விட்டுட்டு புது தண்ணி எடுத்து வச்சேன். ஒரு நாள் விட்டு தண்ணி வரும், இருந்தாலும் இன்றைக்கி எடுத்துருவோம். ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமைலாம் காலையிலே வேகமாக சாப்பாடு செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் இன்றைக்கி அந்த வேலையை பார்த்தாச்சு. இங்கே பார்த்தேன் உளுந்து போட்ட 5 நிமிஷத்துலேயே கொட்டிட்டு பாதி மாவு அடிச்சிட்டேன். மாவு பிசையலான்னு போட்டு அதே அரைச்சாச்சு. சில நேரம் உள்ளுக்குள்ளேயே அரைச்சி விட்டுருவோம், சில நேரம் மாவு பொங்கி விட்டுருவோம். இப்போ பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. மாவு பிசைஞ்சிட்டேன், நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். அடுத்தது குருமாவுக்கு இந்த அரை மூடி தேங்காய், 2 பல் வெள்ளைப்பூடு, இஞ்சி, தக்காளி, வெள்ளாரி, பச்சை மிளகாய், இவ்வளோதான். கொண்டக்கடலை வெந்துக்கிட்டுருக்கு, விசிலே வரமாட்டேக்கி. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. காய்ச்சியில் குருமா குழம்பா வச்சுருக்கேன். கொண்டக்கடலை குருமா. இது பட்டை கிராம்பு எல்லாமே போட்டுருது. இப்போ நல்லா வந்துருச்சு. இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்க ஊற்றிக்குவோம். தேங்காயில் வெள்ளைப்பூடு, கொஞ்சோண்டு இஞ்சி தான் போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் சரசரை வச்சு எழுந்திரிச்சிட்டாங்க. அதனால் குருமா ரெடி ஆகிடும். இப்போ பூரி தான் போடப்போம். எண்ணெய் காய்ச்சிருச்சு. இந்த மல்லித்தலையை பிச்சு வச்சுக்கோங்க, கடைசியாக போட்டு இறக்குறதுக்கு. பூரி இப்போ காய்ச்சி குருமா ரெடியாக வச்சுக்கோங்க. 2 மல்லி இலையும் போட்டுட்டு குருமா குருமா ரெடி ஆயிடுச்சு. பூரியும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். சண்டே வீட்டில் இதுதான் ஸ்பெஷல். வாங்க பூரி சாப்பிடலாம்.